இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தின் இறுதி நாளாகி இன்று நம் பங்கின் பாதுகாவலரும் இளைஞர்களின் வழிகாட்டியுமான புனித ஜான் போஸ்கோவின் நினைவு நாளை கொண்டாட வந்திருக்கும் அனைவரையும் பங்கு பேரவையினர் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு கிறிஸ்து, உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்கிறார். இறைவார்த்தைகளுக்கு ஏற்ப வாழ்ந்தவர் நம் தந்தை தொன் போஸ்கோ. ஏனெனில் ஆரற்றியில் ஜோசப் ரொசாரியோ எனும் இளைஞர்கள் ஒருவன் சாவான பாவத்திற்குரிய வார்த்தைகளை பயன்படுத்தி தொன்போஸ்கோவை அவமானப்படுத்தினார். அதை பற்றி கவலைப்படாத நம் தந்தை தொன்போஸ்கோ அந்த பையனின் ஆன்மா அழிவின் ஆபத்தில் நிற்கிறதே என்று வருந்தி அவனுக்காக இறைவனிடம் மன்றாடினார். ஒரு கிறிஸ்தவனுக்கு தனக்கு எதிரியை மன்னிப்பதும் அவனுக்காக இறைவனிடம் வேண்டுவதுமே பழி வாங்க சிறந்த வழி என்று கூறிய தொன்போஸ்கோவின் மனநிலையை நாமும் பெற்று வாழ இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். எழுந்து நின்று மகிழ்ச்சி பொங்க வருகை பாடல் பாடி இறை குருவானவரை வரவேற்போம். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளில் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். அன்பான ஆட்டினை பலியிந்த ஆபேலும் இங்கே தெரிகின்றார். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளில் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. ஆலயம் நுழைந்தவுடன் இயேசுவும் அங்கே மொழிந்தாரே. எருசலேம் ஆலயம் நுழைந்தவுடன் இயேசுவும் அங்கே மொழிந்தாரே. என் வீடு இது என் ஜெப வீடு, வல்கல்வர் குகையாய் மாற்றாதே. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே பொது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளில் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே பொது நினைவுகள் எழுகின்றன.
பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். பண்பான ஆட்டினை பலியிட ஆவேலும் இங்கே தெரிகின்றார். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளில் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. திருப்பலி கருத்துக்கள். நன்றி திருப்பலியாக மோனிகா ஐஸ்வர்யா அருண் பிரசாத் தங்களுடைய திருமண ஆண்டு நாளிலே நன்றி திருப்பலியாகவும், டி ஆரோக்கியராஜ் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இறைவன் தொடர்ந்து இவரை ஆசீர்வதித்து வழிநடத்த நன்றி திருப்பலியாகவும், ஜோசப் பெர்னாண்டஸ், ஷீலா பெர்னாண்டஸ், சலேசிய உடல் உழைப்பாளர்களுடைய பணி சிறக்கவும், குடும்பத்தில் இருக்கின்ற அனைத்து கருத்துக்களும் நிறைவேற வேண்டியும், மேலும் செல்வி ஆரோக்கியமேரி தொன்போஸ்கோ வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், சிறப்பு கருத்துக்களுக்காக மேலியா நிரந்தர அரசு பணியில் இடம் கிடைக்க வேண்டியும், ஆரோக்கியமேரி ஜோசப் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் நன்றி திருப்பலியாக டெரன்ஸ் மனோஜா குடும்பத்தினர், கிளாரா ஜெயவேலு குடும்பத்தினர், பிரான்சிஸ் இடியோனி குடும்பத்தினர் இறைவன் தொன்போஸ்கோ வழியாக இந்த குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இறந்த KF பிரான்சிஸ், ஞானேஸ்வரி, மார்கரெட் தாமஸ், TA தாமஸ், லோரியே அலெக்சாண்டர் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக இன்றைய திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இன்னும் சிறப்பாக இன்றைய நாளிலே நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித தொன்போஸ்கோனுடைய நினைவு நாளே இந்த நாளை சிறப்பிக்கின்ற பங்கு பேரவையில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த திருப்பலியில் நாம் சிறப்பாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இரத்த உறவுகள் ஒன்று சேருவது மட்டும் குடும்பம் அல்ல. இரத்த உறவுகள் ஒன்று சேருவது மட்டும் குடும்பம் அல்ல. பல இதயங்கள் ஒன்று சேரும் புனித இடமும் குடும்பம்தான். அன்பிற்குரிய இறை சமூகமே, இன்று நாம் தொன்போஸ்கோவுடைய மாதாந்திர நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். நாம் பெரிதாக கருதும் நம்முடைய குடும்பம், நம்முடைய கணவன், நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள் என்பதை தாண்டி இதயங்களை சேர்த்து அந்த புனிதமான இடத்தில் குடும்பத்தை அமைக்க தொன்போஸ்கோ இன்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். பல்வேறு நேரங்களிலே இரத்த உறவுகள் பெயர் அளவிலே ஓரிடத்தில் வசிக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய இதயமோ பல மைல்கள் தூரம் இருக்கிறது. இன்றைய திருப்பலியிலே தொன்போஸ்கோ எவ்வாறு தன்னுடைய அன்னையோடு ஒன்றித்திருந்தாரோ, இரத்த அளவில் மட்டுமல்ல இதய அளவிலே எவ்வாறு தன்னுடைய அன்னையோடு ஒன்றித்திருந்தாரோ, எவ்வாறு தன்னுடைய பணித்தளத்திலே பிள்ளைகளோடு இதய அளவிலே ஒன்றித்திருந்தாரோ, எவ்வாறு உபகாரிகளோடு இதய அளவிலே ஒன்றித்திருந்தாரோ, இவை அனைத்தையும் தாண்டி எவ்வாறு கடவுளோடு இதய அளவிலே ஒன்றித்திருந்தாரோ, அதே போன்று நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய பங்கோடும் பணி செய்யும் இடத்தில் உள்ள உறவுகளோடும் இரத்த உறவை தாண்டி இதய அளவிலே
உறவை ஏற்படுத்த தேவையான அருளை வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். அன்பிற்குள்ளே ஆலயத்தினுடைய முகப்பு பகுதியிலே பாவ சங்கீர்த்தன அருட்சாதனம் வழங்கப்படுகிறது. பாவ சங்கீர்த்தனம் செய்ய விரும்புபவர்கள் சென்று பாவ சங்கீர்த்தனம் செய்து கொள்ளலாம். மன்றாடுவோம். என்றுமுள்ள தந்தையே, எங்கள் இதயங்களை உம்பால் திருப்பி அருளும். அதனால் நாங்கள் என்றும் தேவையான ஒன்றை மட்டுமே நாடி பிறர் அன்பு செயல்களை ஆற்றி உம்முடைய வழிபாட்டிற்கு எங்களையே அர்ப்பணிப்போமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 16 முதல் 19 வரை. மோசே மக்களை நோக்கி கூறியது: இந்த முறைமைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகிய ஆண்டவர் இன்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு. ஆண்டவரை உன் கடவுளாய் ஏற்பதாகவும் உனக்கு கடவுளாக இருப்பவர் என்றும் அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைபிடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் இன்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய். நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாயிருப்பாய் என்றும் அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும், அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்துள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
உன்னை காண விழி கொடுத்தாய், உன்னை பாட மொழி கொடுத்தாய், பயணம் போக வழி கொடுத்தாய், பாதை எங்கும் ஒளி கொடுத்தாய். உன்னை காண விழி கொடுத்தாய், உன்னை பாட மொழி கொடுத்தாய், பயணம் போக வழி கொடுத்தாய், பாதை எங்கும் ஒளி கொடுத்தாய். உம்மை நினைத்தே உருகிவிட்டேன், என்னை உமக்கே கொடுத்து விட்டேன். உன்னை நினைத்து உருகிவிட்டேன், என்னை உனக்கே கொடுத்து விட்டேன். உமக்கே என்னை கொடுத்து விட்டேன். தேவகுமாரா கேட்கிறதா என் தியான கீதம் கேட்கிறதா? கண்ணீர் வெள்ளம் வருகிறது, கர்த்தர் பாதம் தொடுகிறது. என்னை போல ஆலயத்தில் மெழுகுவர்த்தியும் அழுகிறது. கண்ணீர் வெள்ளம் வருகிறது, கர்த்தர் பாதம் தொடுகிறது. என்னை போல ஆலயத்தில் மெழுகுவர்த்தியும் அழுகிறது. உன்னை நினைத்து உருகிவிட்டேன், என்னை உனக்கே கொடுத்து விட்டேன். உம்மை நினைத்தே உருகிவிட்டேன், என்னை உமக்கே கொடுத்து விட்டேன். உனக்கே என்னை கொடுத்து விட்டேன். தேவகுமாரா கேட்கிறதா என் தியான கீதம் கேட்கிறதா? இமைகள் திறந்து உந்தன் கண்கள் என்னை மட்டும் பார்க்கிறதா? என்னை மட்டும் பார்க்கிறதா? தெய்வகுமாரா கேட்கிறதா என் தியான கீதம் கேட்கிறதா? ஆயத்தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆயத்தம் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வசனங்கள் 43 48 முடியும்.
அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உனக்கு அடுத்திருப்பவிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தள்ள செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். குடும்பத்தை பற்றி ஒரு வாக்கியம் இருக்குது. எங்கே இருக்குது? நிறைய பேர் எங்கள் கோயில்லையா? குடும்பத்தை பற்றியா? வாய்ப்பில்லை ஃபாதர். எங்கே இருக்குது? திருக்குடும்பமே நம் குடும்பங்களுக்கு முன்மாதிரி. சூப்பர். நம்ம ஆண்கள்லாம் வந்து அதெல்லாம் படிக்க மாட்டாங்க. ஓகே, வெரி குட். இரத்த உறவுகளால் உருவாவது மட்டும் குடும்பம் அல்ல, பல இதயங்கள் சேரும் புனித இடமும் குடும்பம்தான் என்பதை நமக்கு தொன் போஸ்கோ மிக தெளிவாக கூறுகிறார். தொன் போஸ்கோ தன்னுடைய சிறு வயதிலே தொன் போஸ்கோவுடைய தந்தையை இழந்து விடுகிறார். இங்கே வந்து தொன் போஸ்கோவை பற்றி பேசுறதுக்கு எனக்கு ஒரு பயம். ஏன்னு சொல்லுங்க பாப்போம். மோஸ்ட்ல பேர்லாம், ஃபாதர் நாங்கள் 50 வருஷமாக இந்த பங்கில் இருக்கிறோம் ஃபாதர். எவ்வளோ தொன் போஸ்கோ கதை கேட்டிருப்பீங்க. ஓகே. தொன் போஸ்கோ சிறிய வயதிலே தந்தையை இழந்து விடுகிறார். தாயாரால் வளர்த்தெடுக்கப்படுகிறார். ஏழ்மையின் உச்சத்திலே குடும்பம் தவிக்கிறது. ஆனால் குடும்பத்திலே அன்பு, நேர்மை, இறை பக்தி, இந்த மூணுத்துக்கும் எந்த குறையுமே கிடையாது. அப்படி என்றால் நம்முடைய குடும்பத்திலே பெரும்பான்மையான நேரங்களில் நாம் கோயிலுக்கு வர்றது பெரிய தடையாக இருக்கிறது காசு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. இது ஒரு இடத்துல ஒரு சொல்ல நான் கேள்விப்பட்டது. தொன் போஸ்கோவினுடைய வாழ்க்கை வீட்டில் ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. அவருடைய சகோதரர்கள் அந்தோனியும் ஜோசஃபும் அவருக்கு ஒரு பெரிய பரம எதிரி போல இருந்தாங்க. தாயார் அன்புள்ளம் கொண்டவராக 3 பிள்ளைகளையும் அரவணைத்து நடத்துகின்றார். தொன் போஸ்கோவினுடைய தாய் மார்கரெட் ஒக்கேனாவுக்கு எவ்வளோ வலியாக இருந்திருக்கும். முதல் கணவன் இறந்து விடுகிறார். 2வது கணவனும் இறந்து விடுகின்றார். எவ்வாறு 3 பிள்ளைகளை கரை சேர்ப்பது என்கின்ற எண்ணம் நிச்சயமாக ஒவ்வொரு நொடியும் வருத்திருக்கக்கூடும். ஆனால் அவை அனைத்தையும் அவர் கடவுளிடம் ஒப்படைத்து பிள்ளைகளையும் பக்தியிலே வளர்த்தெடுக்கின்றார். இன்றைய காலத்தில் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு 2ஆம் உலகப் போர் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. கணவன், மனைவி, பிள்ளைகள் அன்பிலே இதய அளவிலே ஒன்று திருக்க வேண்டும் என்பதுதான் திருக்குடும்பம் நமக்கு விடுக்கின்ற அழைப்பு. தொன் போஸ்கோ வீட்டிலே ஒரு நாள் ஒரு பொருளை தேடும் பொழுது ஒரு பானையை உடைத்து விடுகின்றார். அந்த வீட்டிற்கு அந்த பானை மிக முக்கியமானதாக இருந்திருக்கும். ஏழை குடும்பத்தில் ஒவ்வொரு பொருளும் முக்கியம். தொன் போஸ்கோ அதை உடைத்து விட்டு மறுக்கவில்லை. தாயிடம் நேர்மையோடும் பயத்தோடும் உண்மையை எடுத்துரைக்கின்றார். தாய் மறுமுனையிலே நேர்மையாக இருந்ததற்கு நன்றி,
திரும்பவும் இது போன்ற தவறை செய்யாதே என்று தன்னுடைய மகனை நல்வழிப்படுத்துகின்றார். நம்முடைய குடும்பத்தில் இது போன்று நேர்மையும் குழந்தைகளை நன்றாக வழிநடத்தக்கூடிய பெற்றோர்களும் இருக்கின்ற பொழுது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவீங்க, நாங்கள் இருந்தப்பெல்லாம் நாங்கள் இந்த பசங்களாம் இப்படி இருக்கிறாங்களே. ஏன் வருது? இங்கேருந்து வருது. பிள்ளைங்க கேட்கறது எல்லாத்தையுமே வாங்கி கொடுப்போம். பிள்ளைக்கு இல்லை என்கின்ற வார்த்தையை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்கின்ற பாடத்தையும் நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். எனக்கு தான் அது கிடைக்கல, என் பிள்ளையா எங்க வாங்கி கொடுங்க. என்னங்க நீங்கள் இந்த பக்கம் அம்மா, இந்த பக்கம் தலைவர், ஏடி பிள்ளைங்க செஞ்சு கொடுடி, ஏன் இப்படி பண்ணுற நீ? ஊட்டி 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 பெருசாக வளர்ப்போம். 18 வயசு ஆனதுக்கு அப்புறம், டேய் கோயிலுக்கு போடா, ஏன் உயிரை வாங்குற, வேணா நீ போ. சின்ன வயசில் இங்கே நிறைய குழந்தைங்க இருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும், பெற்றோர்களுக்கும் பாராட்டுக்கள், உங்களுக்கும் பாராட்டு. டொன் போஸ்கோ குடும்ப உறவில் இருக்கின்றார். குடும்பத்தை விட்டு வெளியே ஒரு குருவானவராக திருநிலைப்படுத்த பெற்ற பிறகு இதயங்களால் உருவாகும் குடும்பத்தை அமைக்கின்றார். ஒரு நல்லாயனாக இருக்கின்றார். நல்லாயன் என்றால் என்ன? என்ன ஃபாதர், இது கூடமா தெரியாது ஃபாதராக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. நல்லாயன் என்றால் ஒரு ஆட்டுக்குட்டி கையில் வச்சுக்கின்னு ஒரு குச்சி வச்சுன்னா நல்லாயன், அப்படி தானேங்க? ஆமாம் ஃபாதர். நல்லாயன் நம் படத்திலே பார்க்கின்ற நல்லாயன் வேறு, இயேசு நானே நல்லாயன் என்று கூறுவதன் பொருள் வேறு. இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம கிராமப்புறங்களில் ஒவ்வொரு வீட்லேயும் ஆடு இருக்கும். கொஞ்சம் பணக்கார வீட்டில் ஒரு 50 ஆடு இருக்கும். கொஞ்சம் மிடில் கிளாஸ்னால் ஒரு 20 ஆடு, ஏழை அப்படின்னா ஒரு 5 ஆடு 10 ஆடு. இவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க? அவங்கவுங்க ஆட்டை அவங்கவுங்க ஓட்டிக்கின்னு போவாங்க வயலுக்கு. இயேசு வாழ்ந்த காலத்தில் அப்படி கிடையாது. இப்போ இன்றைய காலகட்டத்தில் வீட்டு ஓனர் ஓட்டிக்கின்னு போவார், கூட்டின்னு வந்துடுவார். அவருக்கு எல்லாம் தெரியும், 5 ஆடு ஓகே, கட்டி போடு, தண்ணி ஊற்று, வைக்கல போட்டு முடிக்காதையே, அவ்வளோதான். ஆனால் இயேசு வாழ்ந்த காலத்திலிருந்த ஆடு மேய்ப்பவர்களின் நிலை வேறு. இஸ்ரேல் நாட்டில் அப்போ ஒரு கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களும் தங்களுடைய ஆட்டை பொது இடத்திலே வைத்து பாதுகாப்பார்கள். அதை பாதுகாப்பதற்காக 4 அல்லது 3 ஆயர்களை நியமிப்பார்கள். எத்தனை ஆடு இருக்குதோ அத்தனை ஆடுக்கேற்றா போல ஆயர்களை நியமிப்பார்கள். இந்த ஆயர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், எல்லா ஆட்டையும் மலையோரமாக மேய்ச்சலுக்காக கூட்டிக்கின்னு போகணும். எத்தனை ஆடு இருக்கும்? 100, 200, 300, 400, 500 கூட இருக்கும். இந்த 500ஐயும் ஓட்டிக்கின்னு போயிட்டு வர அப்போ எண்ணி 500ஐயும் கொண்டுக்கின்னு வரணும். இல்லைன்னா ஆட்டுக்காரன் சண்டை போடுவான் இல்லைங்களா? சும்மாவா சண்டை போடுவாங்க? அப்படி சண்டை போடுவாங்க. இப்போ அந்த 4 பேர் ஆட்டை வீட்டுக்கு ஓட்டிக்கின்னு வரப்போ எண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு ஆடு மிஸ் ஆகுது அப்படின்னா அந்த 4 பேர்லேருந்து யாருன்னா ஒருத்தவங்க அந்த ஆடை தேடிக்கின்னு போகணும். அப்படி என்றால் அது மாலை நேரம், சூரியன் மறைந்து விடும் நேரம், வன விலங்குகள் நடமாட துவங்கும் நேரம், மலை பகுதி, கரடுமுரடான இடம், முள் புதர்கள் என்று இருக்கும், உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலை. அந்த நேரத்திலே அந்த 4 ஆயர்களுள் ஒரு ஆயர் அந்த ஆட்டை தேடி செல்லுவார். காணாமல் போன ஆடு 1, 2, 3 அதை தேடிக்கின்னு போகணும். அதை தேடி கண்டுபிடிச்சி கிராமத்துக்கு கொண்டுக்கின்னு வரணும். 1 அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஆடு இல்லை, விலங்குங்க அடித்து சாப்பிட்டுடுச்சு அப்படி என்பதற்கு ஆதாரமாக அந்த ஆட்டோட தோலையோ அல்லது எலும்பையோ வீட்டுக்கு கொண்டுக்கின்னு வரணும். இந்த நல்லாயனை இயேசு சொல்கிறாரு. அப்படி என்றால் தன்னுடைய மந்தைக்காக எந்த அளவிற்கும் சென்று உயிரையும் தியாகம் செய்து எதற்கும் பயப்படாமல் அதை அழைத்து வரும் வேலை. அந்த வேலையை தான் புனித டொன் போஸ்கோ செய்தார். அந்த வேலையை தான்
மார்கரெட் ஒக்கேனா தொன் போஸ்கோவினுடைய தாயும் செய்தார். அதே வேலையை தான் திருக்குடும்பமும் செய்தது. குடும்பத்தில் இப்போ நான் அதிகமாக நிறைய இடத்துல பேசுகிற ஒரு கருத்து என்ன அப்படின்னா, பிள்ளைகளை நன்றாக வளர்த்தெடுப்பது. வீட்டுக்கு ஒரே பிள்ளை, செல்லம் கொடுக்கலாம், நல்லது. செல்லம் கொடுத்து கெடுத்தா தப்பு. நான் சொல்ல, அவங்க சொல்கிறாங்கப்பா. பவுல் அடிகளார் பிலிப்பியருக்கு திருமுகம் 1:20 மிக அருமையாக கூறுவார், என்ன நேர்ந்தாலும் வெட்கமுற மாட்டேன், இன்றும் என்றும் வாழ்விலும் சாவிலும் முழு துணிவுடன் கிறிஸ்துவை பெருமைப்படுத்துவேன். என்ன நேர்ந்தாலும் வெட்கமுற மாட்டேன், இன்றும் என்றும் வாழ்விலும் சாவிலும் முழு துணிவுடன் கிறிஸ்துவை பெருமைப்படுத்துவேன். அவ்வளோதான். புனித பவுல் அடிகளார் நினச்சா எப்படி வேணாலும் வசதியாக வாழ்ந்திருக்கலாம். யூத குலத்திலே ஒரு தலைச்சிறந்த ஒரு வல்லுநராக இருந்தவர். கிறிஸ்துவை கண்டு கொண்ட பிறகு அவர் எதை பற்றியுமே கவலைப்படலை. அவர் கவலைப்பட்ட ஒரே ஒரு காரியம், எத்தனை பேரை நான் கிறிஸ்துவக்கிட்ட கொண்டுக்குன்னு வருவேன். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களையே கோவிலுக்கு கொண்டு வதற்கு கஷ்டப்படுறோம். எத்தனையோ குடும்பங்களில், ஏங்க கோயிலுக்கு வாங்க, போய் என்ன பண்ண போகிற, நீ கோயிலுக்கு போயேன், நீங்கள் வேறு சும்மா வீட்டில் வேலையால் பெருக்கணும் தொடக்கணும் சமையல் செய்யணும் சோறு யாரும் செஞ்சு போடுவாங்க உங்களுக்கு. பிள்ளைங்களை கோயிலுக்கு கூட, ஏம்மா ஹோம்ஒர்க் என்னம்மா, நீ டொன் பாஸ்கோ முக்கியம், ஹோம்ஒர்க் தான்மா முக்கியம். டொன் பாஸ்கோ இங்கே கோயிலில் தான் இருப்பார், ஹோம்ஒர்க் நான் கொடுக்கணும் நாளைக்கு. நான் கோவிலை முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது எல்லா விதமான அருள் வளங்களும் உங்களை முழுமையாக கொஞ்சம் நினச்சி பாருங்கள். மரியன்னைக்கும் யோசேப்புக்கும் நல்லா தெரியும் இயேசு இறைமகன் என்று. லூக்கா நற்செய்தி 2:48 படித்தோன்னு வச்சுக்கோங்களேன். மரியன்னை இயேசுவை பார்த்து கேட்பாங்க, மகனே, நானும் உன்னுடைய தந்தையும் உனக்காக தேடிக்கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் திருக்குடும்பத்திலே தாயும் தந்தையும் இறைமகனை கண்டிக்கிறார்கள். அதுக்கப்புறம் தொடர்ந்து 48க்கு அப்புறம் வாசித்தோம் அப்படின்னா இப்படி வரும், இயேசு வீடு திரும்பியதும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். திருக்குடும்பத்தில் யாருமே நான் சொல்கிறது நீ கேளு அப்படி அந்த பிரச்சனையே கிடையாது. கொஞ்சம் நினச்சி பாருங்கள். குடும்பம் நாம் விரும்பி அமைப்பது அல்ல. இப்போ யாருன்னா அந்த அம்மாவை கூப்பிட்டு, எப்படிம்மா அவங்க கணவரை பார்த்தாங்க, அதை ஏன் ஃபாதர் கேட்குறீங்க, எங்கள் அம்மா எவ்வளோ பேரை பார்த்தாங்க, கடைசியாக கிடைச்ச செல்வம் தான் ஃபாதர் இவர். அந்த பக்கம் ஒரு ஐயாவை கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஏன் ஃபாதர் கேட்குறீங்க, எங்கள் மாமா எத்தனையோ ஊருக்கு போய் தேடினார், கடைசியாக கிடைச்ச செல்லமாக இது ஃபாதர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கணவன் மனைவி என்கின்ற உறவை பெற்றோர்களும் உறவுகளும் தேடி சேர்த்து வைக்கிறார்களா என்றால் இல்லை. தொடக்க நூல் 3:13, ஆதாம் பழத்தை சாப்பிட்டு மறைஞ்சிக்கின்னு இருக்காரு. கடவுள் வராரு, ஆதாம் எங்கே இருக்கிற, இங்கே தான் கடவுளை இருக்கிறேன், என்ன மறைஞ்சு நிற்கிற, பழம் யார் கொடுத்தது, நீங்கள் கொடுத்த பொண்ணு தான் எனக்கு கொடுத்துச்சு. அப்போ மனைவியை யார் கொடுக்கறது, கடவுள் கொடுக்குறாரு. மத்தேயு நற்செய்தி 1:20-21 பார்க்கலாம். யோசேப்பு சிவனே தூங்கிக்கின்னு இருப்பார். கபிரியேல் தூதர் யோசேப்பே, மரியை மனைவியாக ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். மறுபடியும் யாரு கொடுக்கறது மனைவிய, கடவுள். அப்ப இந்த உறவு எப்படி இருக்கணும், கடவுளோடு இணைந்த உறவாக இருக்கணும். சபை உரையாளர் 4:12 பார்ப்போம். தனி ஒருவரால் எதிரியை எதிர்க்க முடியாது, இருவரால் முடியும். முத்திரி கொண்ட கயிறு அறாது என்று படிப்போம். இதோட பொருள் என்ன, சாத்தானை வெல்வதற்கு ஒருவரால் முடியாது, இருவர் தேவை, அவர்தான் கணவன் மனைவி. யார் அந்த முத்திரி கொண்ட கயிறு, கடவுள் அந்த குடும்பத்திலே ஒருவராக இருக்க வேண்டும். இவ்வாறாக குடும்பம் கடவுளால் அமைக்கப்படுகிறது, குழந்தை கடவுளால் கொடுக்கப்படுகிறது. தாயும் தந்தையும் பிள்ளைகளும் இறைவனை குடும்பத்தின் ஒரு அங்கமாக மாற்றுகின்ற பொழுது
நம்முடைய பிள்ளைகள் தொன்போஸ்கோவை போன்று சுயநலமில்லாமல் பிறருக்காக பல இதயங்களை சேர்த்து ஒரு தூய குடும்பம் அமைக்கும் இடமாக நம்முடைய இல்லம் மாறும். நிறைய பேருக்கு நினச்சிருப்பீங்க, சுலபமாக ஃபாதர் அது எம்மா கஷ்டம் தெரியுமா? கஷ்டம் கடவுளுக்கு தெரியும். மத்தேயு நற்செய்தி 1:28. அதனால தான் தலைவர் சொல்கிறாரு, சுமை சுமர்ந்து சோர்ந்து இருப்பவர்கள் எல்லோரும் என்கிட்ட வாங்க, நான் பார்த்துக்கிறேன். எல்லாரும் என்கிட்ட வாங்க. நம்மலாம் மொபைல் ஃபோனுக்கு தான் போவோம். தள்ள இயேசு எல்லாரையும் அவர்கிட்ட கூப்பிடுறாரு. கூட்டு என்ன பண்ணுறாரு? எரேமியா புத்தகம் 30:17, நான் உங்களுடைய காயங்களை ஆற்றி சுகம் கொடுப்பேன். குடும்பத்தில் எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் எரேமியா புத்தகம் 29:11 பதில் அவ்வளோதான். உங்களுக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியுமன்றோ. எனக்கு தெரியும் இந்த மனவன் இந்த கனவு நீங்கள் தான், நான் தான் உங்களை சேர்த்தேன். உங்களுக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியுமன்றோ. அவை நல்வாழ்விற்கான திட்டங்களை அன்றி கேடு விளைவிக்கான திட்டங்கள் அல்ல. அப்படி என்றால் குழந்தை, மாமியார், மாமனார், மாமா, அப்பா, அம்மா, இது எல்லாமே கடவுளுடைய திட்டம். இதை சுயநலம், இரக்கமின்மை என்கின்ற குணங்கள் உறவிலே விரிசலை ஏற்படுத்துகின்றன. மன்னிப்பின்மை, இரக்கமின்மை, அன்பில்லாமல் இருக்கிறது, மற்றவரை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது, இது போன்ற குணங்கள் கடவுளுடைய பிளானையே தூக்கி ஓரம் போட்டுடுது. இந்த திருப்பலியிலே தொடர்ந்து தபக்காலத்தில் இருக்கின்ற நாம் திருக்குடும்பத்தை போன்று, இயேசுவை போன்று, தொன்போஸ்கோவை போன்று, மார்கரெட் ஒகேனாவை போன்று நாமும் நம்முடைய குடும்பத்தை இதய அளவிலே ஒன்று சேர்த்து வளர்த்தெடுக்க தேவையான அருளை வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியில் நாம் பங்கெடுப்போம். மன்றாட்டிற்காக எழுந்து நிற்போம். உங்கள் பதில். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் நல்ல ஆயனே இறைவா, அன்று உமது மக்களை மோசே வழி நடத்தியது போல் இன்று எங்களை உமது பாதையில் வழிநடத்த உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் உமது அருள் வரங்களால் ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டுமென்று புனித ஜான் போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை பாதுகாத்து பராமரிப்பவரே இறைவா, வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். சாதி மத வேறுபாடுகள் அற்ற நல்லாட்சி உருவாகவும் தலைவர்கள் மக்கள் நலனில் உண்மையான அக்கறையுடன் பயனுள்ள சட்டங்களையும் நலத்திட்டங்களையும் உருவாக்கிடவும் நாட்டில் சட்டம் மற்றும் ஒழுங்கு நிலைத்திருக்கவும் அருள் புரிய வேண்டுமென்று புனித ஜான் போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் இருப்பிடமே இறைவா, 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களை உமது அருளால் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் அச்சமின்றி தேர்வை எதிர்கொள்ளவும் நல்ல நினைவாற்றல் பெருகிடவும் மற்றும் நேரத்தை முறையாக பயன்படுத்தி படித்து நல்ல மதிப்பெண்களுடன் வெற்றி பெறவும் அருள் புரிய வேண்டுமென்று புனித டோன் போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் ஊற்றே எம் இறைவா, எம் பங்கு மக்கள் அனைவரும் இத்தவக்காலத்தில் மேன்மையை உணர்ந்து தங்கள் உடைகளை கிழித்து கொள்ளாமல் உள்ளத்தை கிழித்து கொண்டு அன்பையும் மன்னிப்பையும்
மற்றவர்களுக்கு நிறைவாய் வழங்கிடவும், மேலும் இத்திருப்பலியினை சிறப்பிக்கும் பங்கு பேரை உறுப்பினர்கள் அனைவரையும் அவர்கள் குடும்பத்தினரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்று புனித டோன் போஸ்கோ வழியாக இறைவாவுமை கொண்டாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியிலே நம்முடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் பங்கு தந்தைக்காகவும் பங்கு குழுமத்திற்காகவும் ஜெபிப்போம். இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். ஆமென். கனியாய் விழுந்திட விழுந்து ரசமாய் மாறிட ஏற்றருளும் இறைவா, உவந்து வருகின்றேன், இன்று உமக்கு தருகின்றேன், உவந்து வருகின்றேன். ஏற்றருளும் இறைவா, உவந்து வருகின்றேன், இன்று உமக்கு தருகின்றேன், உவந்து வருகின்றேன், இன்று உமக்கு தருகின்றேன். ஏற்றருளும் ஏற்றருளும் என்னையே ஏற்றருளும், ஏற்றருளும் ஏற்றருளும் என்னையே ஏற்றருளும், உவந்து வருகின்றேன், இன்று உமக்கு தருகின்றேன், உவந்து வருகின்றேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும்
உங்களது மனைப்பழி எல்லாம் உள்ள தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதமான மர நிகழ்வுகள் எங்களை புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை உமது கொடைக்கு எங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை இல்லையோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் இதோ இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தியருளும். உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தை ஜான் போஸ்கோ, புனித அந்தோணியார், இவ்வுலகில் மொக்குவந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மைப்புகழ்ந்தேத்தும் வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றதை நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்முடையதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துறைகளுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கடிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ்வுறவே, உணவே. விருந்தாக வரும் தேவன் உனை காண்கையில் வருந்தாக வரும் யாவும் பரிந்தோடுதே. மறந்தாலும் மறவாத உனதன்பையே, இறந்தாலும் இறந்தாலும் மனம் தேடுதே. பசியார பரிவோடு அழைக்கின்றேன் வா. இசையோடு தமிழ் சேரும் சுவை காணவே, உன்னை தேடி உன்னை நாடி நிறைவாகுவேன், உன்னில் உருவாகுவேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ்வுறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ்வுறவே, தந்தை தரும் உணவே. என்னோடு நீ கொண்ட உறவானது எந்த உயிர் போன பின்னாலும் விளங்காதது. என் மீது நீ கொண்ட அன்பானது அது தினந்தோறும் பலியாக அரங்கேறுது. இறைவா என் இறைவா என் அகம் வாருமே, இதயம் என் இதயம் உன் அருள் காணுமே. இறையாட்சி சமபந்தி உருவாகுமே, மண்ணில் உருவாகுமே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ்வுறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ்வுறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ்வுறவே, தந்தை தரும் உணவே. இப்பொழுது don bosco செய்த புதுமைகளை பகிர்ந்து கொள்ள திருமதி நீனா ஜான் மற்றும் திருவாளர் பிரான்சிஸ் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். மரியே வாழ்க. போன மாதம் ஜனவரி 20ஆம் தேதி எங்கள் வீட்டுக்கு புனித ஜான் போஸ்கோ சுரூபம் கொண்டு வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு சுரூபம் வீட்டில் வச்சுட்டு போனாங்க. நெக்ஸ்ட் டே அம்மா ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு சுகர் ரொம்ப ஹையாக இருக்குன்னு சொன்னாங்க. எவ்வளோன்னு பார்த்தா 553. நாங்கள் ரொம்ப பயந்தோம். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு 6 மாதம் முன்னாடி பிரெயினில் பிளட் கிளாட் ஆகி ஸ்ட்ரோக் வந்தது. ரைட் சைடில் ஃபுல்லாகவே கை கால் எதுவுமே வராமல், ஆனால் 1 மாதத்துக்கு அப்புறமா அப்பா திருப்பியும் மீண்டும் நடக்க ஆரம்பித்தார். ஸோ அதனால் கொஞ்சம் பயமாக இருந்தது, சுகர் ஹையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் அம்மா அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க.
கூட்டு போனப்போ டாக்டர் செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அட்மிஷன் போட்டே ஆகணும், பிரெயினில் சிடி ஸ்கேன் எடுக்கணும், அப்புறம் ஹார்ட்டில் எக்ஸ்ரே எடுக்கணும், பிளட்டில் 10 விதமான டெஸ்ட் எடுக்கணும், தேவைப்பட்ட ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணுவோன்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து வீட்டில் இருந்து ஹாஸ்பிட்டல் கிளம்புறதுக்கு முன்னாடி ஜான் போஸ்கோ சுரூபத்துக்கு முன்னாடி நின்று ப்ரேயர் பண்ணேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், 23 உங்கள் கொடி ஏறும், 23லேருந்து 1ஆம் வரைக்கும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் உங்கள் நவநாள் திருப்பலியும் திருவிழாவும் அட்டன் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் எங்கள் அப்பா அட்மிட்டாக இருந்தால் என்னால் வர முடியாது, எப்படியாச்சும் எங்கள் அப்பாவுக்கு சரி பண்ணி கொடுத்துருங்க, நான் கண்டிப்பாக சாட்சியாக நிற்கிறேன் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அன்றைக்கி பெருசாக ஒன்றும் சுகர் குறையில. 22ஆம் காலையிலேருந்து சுகர் குறைய ஆரம்பிச்சிது. 23ஆம் சுகர் கரெக்டாகிடுச்சு. அது இல்லாமல் என்னென்ன டெஸ்ட் எடுத்தாங்களோ எல்லா டெஸ்ட்டுமே நார்மல் சொல்லிட்டாங்க. அன்றைக்கே 23ஆம் அன்றைக்கே டாக்டர் காலையில் பார்த்துட்டு மத்தியானம் டிஸ்சார்ஜுன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் லேட்டாக கொண்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிளட்டில் வந்து சுகர் கலந்துருக்கும், இல்லைன்னா அப்பா கோமாக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்கன்னு சொன்னாங்க டாக்டர். அப்புறம் நான் மம்மி டேடியை வீட்டில் விட்டுட்டு அப்படியே டேரெக்டாக இங்கே 23rd மாஸ் அட்டன் பண்ண வந்தேன். அன்னிலேருந்து 1ஆம் திருவிழா வரைக்கும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் நவநாள் திருப்பலியும் திருவிழாவை அட்டன் பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு செஞ்சு ஜான் போஸ்கோ கொடுத்தாரு. இப்போ எங்கள் அப்பா ரொம்ப நல்லாயிட்டார். டெய்லியும் இப்போ மாஸ்க்கு போக ஆரம்பிச்சிருக்காரு. ரொம்ப மாதங்களுக்கு அப்புறமா இப்போ திருப்பியும் மாஸ்க் போக ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ தான் February 15th அன்றைக்கி தான் அப்பாவோட 75th பர்த்டேவாக இருந்தது. ஸோ இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சார் சென்ட் ஜான் போஸ்கோ எங்களுக்கு. அப்பாவை மீண்டு கொடுத்தாரு. ஸோ இஸ் அ வெரி பவர்ஃபுல் செயின்ட். தேங்க்யூ டு சென்ட் ஜான் போஸ்கோ. இயேசுவில் அன்புள்ள இறை மக்களை, நம்முடைய பங்கினுடைய 60வது ஆண்டு திருவிழா இந்த வருடம் சீரும் சிறப்பமாக நடந்தது. அந்த திருவிழா முடிவில் அந்த நாட்களில் நவநாட்களில் நடந்த புதுமைகளை சாட்சியாக சொல்லணும் அப்படின்ட்டு பலர் பேர் அழைத்தோம். திருவிழா முடிந்து இரவு ஒரு 11:30 மணிக்கு பார்க்கும்போது என்னுடைய 6வது மகன் ஒரு விபத்து ஏற்பட்டதை பார்க்க முடிஞ்சது. எனக்கு ஃபோன் வந்தப்போ போஸ்கோவுக்கு வந்து ஃபிட்ஸ் வந்துருக்குது, அதனால் உடனே ருத்ரனுக்கு எடுத்துன்னு போய்க்கிறாங்க அப்படின்னாங்க. நான் டென்னிஸ் டேனியல் அங்கே விரைந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா யூத் பசங்க, பங்கு தந்தை, துணைத் தலைவர் நெல்சன், செக்ரட்டரி டெரன்ஸ் இருந்தாங்க. ஒரு விதத்தில் அதிர்ந்து போனோம். என்ன நடந்தது என்றால் 3 இளைஞர்கள், சிறுவர்கள் செல்லும் பொழுது பைக் டயரானது வெடித்து வெளியே வந்து ஒரு பெரிய ஒரு ஆபத்து. மெயின் ரோடு ஆன நல்ல வேலை, எந்த வண்டியும் வாகனம் வரல. அதில் போஸ்கோ பின்னாடி உக்காந்தால அவன் பின்னாடி தலையில் அடிபட்டுருக்குது. ஆனால் ரத்தம் எதுவும் வரல. உடனடியாக ஃபிட்ஸ் வந்துருக்குது, வாமிட் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த ருத்ரன் ஹாஸ்பிட்டல் மருத்துவர் சொன்னார், இது ஃபிட்ஸு அண்டு வாமிட் பண்ணதுனால அந்த மூளையில் அந்த வந்து கசிவு இருக்கணும், அப்படின்னா சின்ன கிராக் இருக்கணும். அதனால் உடனடியாக ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு சிடி ஸ்கேன் எடுக்கணும். அதனால் இங்கே அந்த ஃபெசிலிட்டியில் ரெயின்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் மருத்துவரை வர வச்சாங்க. ஆம்புலன்ஸில் இருந்தாங்க. உண்மையிலேயே அந்த தருணங்கள் ஒரு அதிர்ந்து போன தருணங்கள், நினைக்காத தருணங்கள். நாங்கள் சரியாக 1:30 மணிக்கு ரெயின்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கேருந்து ஸ்கை வாக் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கேன் சென்டர் போனோம். டாக்டர் அது செல்வதற்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு சீரியஸாகவே சொல்லிட்டார், நாங்கள் எதிர்பார்க்கறது நிச்சயமாக ஃபிட்ஸ் வந்ததுனால, அடுத்தது வாமிட் பண்ணதுனால கசிவு இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது, அல்லது மைல்டு கிராக்காச்சும் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு சில பேப்பரில் சைன் வாங்கிட்டு அந்த ஸ்கேன் எடுக்க போனோம். ஸ்கேன் சென்டர் போகும்பொழுது உண்மையிலேயே நான் சின்னதுலேருந்து பார்க்கும்போது என்னுடைய தாய் குளோரியா அலெக்சாண்டர் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் டொன்போஸ்கோ பக்தியும் சகாயனின் பக்தியும்.
42 வருடங்களாக இந்த பங்கில் இருக்கிறேன். எல்லா தொன்போஸ்கோ நாளுக்கும் வருவேன். ஒரு நிச்சயமாக தொன்போஸ்கோ என்னுடைய வாழ்க்கையில் பல புதுமைகளை செய்திருக்கிறார். ஒரு கோழையான இருந்த என்னை உயர்த்திருக்கனால நான் ஒரு நிமிடம் கூட சந்தேகப்படல. நிச்சயமாக தொன்போஸ்கோ செய்வார் என்று. ஸ்கேன் எடுக்கிறதுக்கு முன்பாக இந்த ஜெபமாலையும் சிலுவையும் மட்டும் அந்த ஸ்கல்லை வைத்து ஜெபித்து கொண்டிருந்தேன். தொன்போஸ்கோ கிட்ட நிச்சயமாக அந்த ரிப்போர்ட் எந்த வித இல்லாமல் வரணும். ஏன்னா பிள்ளைய 10th எடுக்கிறான். அந்த ஒரு வேலை கசிவு இருந்தால் அவனுடைய லைஃபே டர்ன் ஆகிடும். தொன்போஸ்கோ கிட்ட உண்மையிலேயே நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்ட்டு வேண்டிட்டு ஸ்கேன் எடுத்தாங்க. மருத்துவர் வெளியே வந்து அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு நீண்ட டிஸ்கஷனுக்கு அப்புறம் ஒரு 3:30க்கு அந்த இடத்துல டிக்ளேர் பண்ணார். உண்மையிலேயே அந்த ரிப்போர்ட்டில் எந்த கசிவும் இல்லை, எந்த அது ஒரு பெரிய புதுமையாக பார்க்குறேன். உண்மையிலே நான் தொன்போஸ்கோ புனிதருக்கெல்லாம் ஒரு புனிதராக இன்று வரையும் பார்க்குறேன். அவர் தான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே, பங்குலையும் சரி ஃபேமிலிலையும் சரி என்னை வழிநடத்ததும் பார்க்கும்போது மிகவும் எளிதில் அவர் சகாயத்தாயினம் பரிந்துரைத்து ஆண்டவரிடமிருந்து இன்றும் ஆசீர்வாதங்கள் பெற்ற என்னுடைய பிள்ளைகளுக்கும் சரி, மறைக்கல்வி பிள்ளைகளுக்கும் சரி, இளைஞர்களுக்கும் தொன்போஸ்கோ மீது பக்தி காலங்கள் புதுமைகளை பார்ப்பீங்க. நிறைய பிள்ளைங்க ஜெபித்து இருக்கிறாங்க. உண்மையிலேயே நம்முடைய திருத்தலம் தொன்போஸ்கோ திருத்தலம் மிகப்பெரிய புனிதர். இந்த தொன்போஸ்கோ நினைவு நாளுக்கு நம்முடைய பிள்ளைகளை அழைத்து வருவோம், அவரிடம் ஜெபிக்க வைப்போம், புதுமைகளை பார்ப்போம். மரிய வாழ்க, இயேசுவை உமக்கு நன்றி, வாழ்க தொன்போஸ்கோ நாமம். சகோதரிகளே, நம்முடைய பங்கிலே நடந்து முடிந்த நம்முடைய பங்கின் பாதுகாவலர் தொன்போஸ்கோவினுடைய அந்த திருவிழாவின் பொழுது நவநாட்களில் முழுமையாக 10 நாட்கள் இந்த நவநாள் திருப்பலிகளில் கலந்து கொண்ட சிறார்களுக்கு பரிசு வழங்கப்படும் என அறிவித்தோம். இப்பொழுது இந்த நேரத்தில் அவர்களுக்கு பரிசு வழங்கப்பட இருக்கின்றது. ஆகவே 10 நாட்கள் தொடர்ச்சியாக வருகை புரிந்தவர்கள் 37 பேர். நல்ல ஜோரா கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்துவோம். அப்புறம் 9 நாட்கள் வந்தவர்கள் வந்துட்டு 8 பேர். அவர்களுக்கும் நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இப்பொழுது அவர்களுக்கு நம்முடைய தந்தை அவர்கள் இன்று திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற அருமை தந்தை யாக்கோபு அவர்கள் இவர்களுக்கு பரிசினை வழங்க இருக்கின்றார்கள். பெயர்களை வாசிக்க சிறார்கள் உங்களுடைய பரிசுகளை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வி மரிய சுவிகா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க. டொமினிக் ஆல்வின். ஓகே, அவங்களுடைய பிள்ளைகள் இல்லைனாக்கா அவங்களுடைய பெற்றோர்கள் பெற்றுக்கொள்ளலாம் அவர்கள் சார்பாக. மார்வெல் ஆண்டோ, கார்மென் பிரிசில்லா, ட்ரீசா, சால்மன் வந்திருக்காரா, பர்னிஸ் ஜோனா, சூசன் தன்வி, ஆண்டோ ஜான் சாம், रुबेश दास, युवन, एडन बिल जॉर्ज, मैसियो डिक्सन, सियाना, जोन्स, निरिन एंटो जोल, लक्षणा लिंडा,
எம் ஏஞ்சலின் ஃபேபியானா, ஆல்ஃபின், ரோகன், ஆக்னஸ் ஏஞ்சலேனா, அல்ஃபோன்ஸ் ராஜ், காட்சன் மில்ராய், சபேஷ் தாஸ், ஜோசப், சகாய ஜோஸ்பின், மரிய ஏஞ்சலீனா, பிளேஸ் ஜக்கராயா, கரோலின் மரியா, மரிய ஜெனிஸ், ஜென்சன், டியோனா ஃபேனி, திமோத்தி, போஸ்கோ, ஏ மார்க்கஸ், கிறிஸ் மெலிட்டன், ஏ கிறிஸ் மெலிட்டன், ஏ கிறிஸ்டன், ராஜ்குமார் எம். மீண்டுமாக இந்த 10 நாட்கள் தொடர்ச்சியாக வருகை தந்த இந்த சரார்களை நீண்ட கரவொலி எழுப்பி அவர்களை வாழ்த்துவோம். அவர்களை தொடர்ந்து அடுத்ததாக 9 நாட்கள் இந்த நவநாள் திருப்பலிகளில் 9 நாட்கள் பங்கெடுத்தவர்களுக்கு இப்பொழுது பரிசு வழங்கப்படும். சான்சி ஜினீஷியா, கிரேசி ஃபாத்திமா, குயின்சி ஜெயனிகா, குயின்சி ஜெயனிகா, நான்சி பிரான்சியா, பி மரியா, கேப்ரியலா, எஸ் கிறிஸ்டினா, துர்கேஷ் கிறிஸ்டபர். மீண்டுமாக கரவொலி எழுப்பி இவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இவர்களை உற்சாகப்படுத்திய நமது பங்கு தந்தை அவர்களுக்கும் நல்ல கரவொலி எழுப்பி நமது நன்றியை தெரிவிப்போம். தேங்க்யூ. சிறப்பு பரிசாக தந்தை அவர்கள் அறிவித்திருக்கிறார். எம் ஷெபராஜ்
அவர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. தினந்தோறும் குறித்த நேரத்தில் வருகை தருவதற்காக அவருக்கு சிறப்பு பரிசானது வழங்கப்பட்டிருக்கிறது. ஜெபராஜ், வாங்க, எல்லா கரங்களை தட்டி நம்ம வாழ்த்துக்களை தெரிவிப்போம். தேங்க்யூ. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வருடமும் சலேசிய உடன் உழைப்பாளர்கள் இயக்கம் ஈஸ்டர் பெருவிழா அன்று மாலை உயிர்ப்பின் கீதங்கள் என்ற ஒரு மாபெரும் ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த வருடமும் ஈஸ்டர் உயிர்ப்பு பெருவிழா ஏப்ரல் 5ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. பல பேர் எங்களிடம் கேட்டாங்க, ஒரு வாரம் தள்ளி வைங்கன்ட்டு. ஆண்டவருடைய உயிர்த்த நாளில் அமைதியாக இருக்கக்கூடாது, ஆலயம் முழுவதும் ஆண்டவரில் ஆர்ப்பரிக்க வேண்டும் என்ற உணர்வோடு நாம் இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த வருடம் அந்த நிகழ்ச்சியானது ஏப்ரல் 5ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு நடைபெற இருக்கிறது. உங்களை அழைக்கின்றோம். அதன் டிக்கெட் விலை ரூபாய் 100. 2 பேர் வரலாம். சிறப்பு பரிசுகள் இருக்கிறது. அதற்கான ஒரு அறிவிப்பு மற்றும் துவக்க விழாவை நம்முடைய பங்கு தந்தை இப்பொழுது தொடங்கி வைக்க அழைக்கின்றோம். சலேசிய உடனுழைப்பாளர்கள் அனைவரும் வந்து அந்த அழைப்பு விழாவினுடைய சிறப்பை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். கோஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் வாங்க, சலேஷன் கோஆப்ரேட்டர்ஸ். பார்ந்தவர்கள், இது எய்டன் பில் ஜார்ஜ் அவர்கள் மறந்துட்டாங்க. அவர் பேர் படிக்கும்பொழுது அவர் எங்கேயோ சிந்தனையில் இருந்துட்டார். ஆகவே இப்பொழுது அவர்களுக்கு ஒரு பரிசு வழங்கப்படும். எய்டன் பில் ஜார்ஜ் கரங்களை எழுப்பி அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். சலேசிய உடனுழைப்பாளர்கள் அனைவரும் முன்னால் வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த உயிர்ப்பின் கீதங்களுக்கான ஒரு துவக்க அறிமுகத்தை இப்பொழுது செய்து வைப்பார் நம்முடைய பங்குத்தந்தை அவர்கள். ஆகவே சலேசிய உடனுழைப்பாளர் இயக்கத்தை சார்ந்த அன்பர்கள் முன்னால் வரவும். ஏப்ரல் மாதம் சரியாக 5ஆம் தேதி ஈஸ்டர் தினத்தன்று அன்று மாலை 6:30 மணிக்கு இந்த மாபெரும் ஈஸ்டர் இன்னிசை நிகழ்ச்சியானது ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த வருடம் அனைத்து இறை மக்களும் கலந்து கொண்டு இந்த நாளை சிறப்பித்துக் கொடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களையும் இறைவன் ஆசீர்வதித்து டான் போஸ்கோ இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்க உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். மேலும் இந்த சலேசிய உடனுழைப்பாளர்கள் இந்த உயிர்ப்பின் கீதங்கள் என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்த இருக்கின்றார்கள். இதற்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய திருப்பலிக்கு தலைமையேற்று வழிநடத்தியவர் அருள் தந்தை யாக்கோப் அவர்கள். பெரவலூரிலே தந்தையவர்கள் நிறைவகம் என்ற இயக்கத்திலிருந்து உதவி இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். சைக்காலஜி உளவியலே பட்டம் பெற்றவர். ஆகவே தந்தையவர்களுடைய பணி சிறக்க தந்தையவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். கரோல் எழுப்பி நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மீது நம்பிக்கை கொண்டோரை அவர்கள் விரும்பும் ஆசியில் உறுதிப்படுத்துகின்றேன். இவ்வாறு அது உமது திருவுளத்திலிருந்து அவர்களை என்றும் விலகிவிடாது காத்து நம் நற்கொடைகளால் அவர்கள் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் மீது இறங்கி உங்களை என்றும் ஆசீர்வதிப்பாராக.
வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. துன்போஸ்கோவினுடைய தேர்பவனிக்காக இறைமக்கள் அனைவரும் ஆலயத்திற்கு முன்பாக ஒன்று கூடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.